வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் அடுத்து February 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜானகியும் மாயாவும் சேர்ந்து புவனேஸ்வரியை வெளுத்து வாங்குறதுக்காக நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட புவனேஸ்வரி ஜானகியை பார்த்ததோட பயப்படுறாங்க. இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு புவனேஸ்வரி பயப்படுறாங்க. ஏன்னா கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயம் அந்த ஜானகிக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம புவனேஸ்வரிக்கு தெரியும். அதனால தான் பயப்படுறாங்க. புவனேஸ்வரி அங்கே போயிட்டு ஜானகியை பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, ஏன் புவனேஸ்வரி, நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, ஏய், நாங்களே பிள்ளைய பறி கொடுத்துட்டு ரொம்ப கவலையோடு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, என்ன பிள்ளைய பறி கொடுத்துட்டான்? உங்களை மாதிரி ஒரு மனுஷனுங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பெத்த பிள்ளைய செத்துட்டான்னு சொல்லி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, ஏய், என்ன வளர்ற? இந்த ஊர் மக்கள் கண்ணு முன்னாடி தானே கார்த்தியை புதஞ்ச இடத்துலேருந்து எடுத்தோம். அந்த கதிர் தானே என் கார்த்தியை கொன்னான். அதுக்கான ஆதாரமும் இருக்குல்ல. என் புள்ள புதஞ்சு கிடந்த இடத்த தோண்டி பார்க்கும் பொழுது கதிரோட பரிசு இருந்துச்சுல்ல. அப்போ கார்த்தி இறந்துட்டான் அப்படின்னு தானே அர்த்தம். என்ன நீ இப்படி பேசுற அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்கிறாங்க, சீ பாயமுடு, பெத்த பிள்ளைய இப்படி செத்துட்டான்னு சொல்லி சொல்கிற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல. எங்கள் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணும்னாலும் போவீங்களா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, இதுகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக கண்டிப்பாக தப்பை ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க. இதுகிட்ட பேசி என்ன பெரியம்மா பண்ண போறீங்க? வாங்க போகலாம் அப்படின்னு. ஆனால் ஜானகி சொல்கிறாங்க, இல்லை மாயா, நானும் இவ பாவம் பாவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவளோட இந்த பழிவாங்குறத்தனம் என்னைக்குமே குறையாது போல. நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு இவ என்னெல்லாம் பண்ண போறா அப்படிங்கிறத பார்த்தா இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்கு பண்றாளே அப்படின்னு. அப்ப நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ ஜானகி, ஏன் நீ எனக்கு எந்தவித துரோகமும் பண்ணலையா அப்படின்னு. அதுக்கு ஜானகி கேட்குறாங்க, அப்படி என் குடும்பம் என்னடி துரோகம் பண்ணுச்சு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன துரோகம் பண்ணலை? அன்னைக்கு என்னை கல்யாணம் பண்ணாமல் ரகுராம் எப்படி என்னை அவமானப்படுத்தினான். அதனால தான் நான் உன்னையும் ரகுராமையும் பிரிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டேன் அப்படின்னு. அப்போ பசுபதி நேராக புவனேஸ்வரியை பார்த்து, உண்மையை சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாருடி, இத்தனை நாளும் நான் உனக்கு இறக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா அது உன் வாழ்க்கை இப்படி ஆகிருச்சே அப்படின்னு. ஆனால் நீ வந்துட்டு என் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கையில உனக்கு இறக்கப்பட்டு நான் என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. மாயா நேராக ஜானகியை பார்த்து, பெரியம்மா விடுங்க பெரியம்மா, வாங்க வீட்டுக்கு போவோம். இதுகிட்ட பேசி ஒரே பிரயோஜனமும் இல்லை. அந்த கார்த்தி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அவனை ஜெயிலில் கொண்டு போய் போடுவோம் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா, இதுகளுக்கு பயம் நமக்கு உண்மை தெரிஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்காக. பாத்தியா இவளோட மூஞ்ச, அப்படியே பயம் நல்லா தெரியுது அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி கோபமாகி, ஏய் என்னடி அப்படின்னு. அப்போ பசுபதி தடுக்கிறாரு, புவனேஸ்வரி அமைதியாயிரு அப்படின்னு. ஆனால் புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு என்னன்னா பயம், அதான் இவளுகளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேலே நான் மறைச்சி என்ன பண்ண போகிறேன்? ஆமாண்டி, கார்த்தி உயிரோட தான் இருக்கான். நான் உங்களை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார்த்தி செத்த மாதிரி நாடகம் போட்டேன். உன் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ரகுராமும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாதுரி, அதாண்டி என் பிளான் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி புவனேஸ்வரியை பார்த்து, அது சரி, நீ எந்த விஷயத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நானே என் புருஷனும் சந்தோஷமாக இருப்போம். நீ தாண்டி இப்படி அவமானப்பட்டு தெரிய போகிற அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு,
கார்த்தியை கண்டுபிடிச்சா மட்டும்தானே உங்களால எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவனை ஜெயில கொண்டு போய் போடல, என் பேரு ஜானகி இல்ல பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பக்கத்துல நிக்கிற மகாலிங்கம் அவரை பார்த்து புவனேஸ்வரி ஜானகி சொல்றாங்க, நீ எப்படி என் குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வர, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லை, நரி மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து என்னெல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, எனக்கும் தான் உங்க குடும்பத்து மேல ரொம்ப கோவம் இருக்கு. என் பொண்ணு ஜாருவா உங்க வீட்டு பையன் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க நேக்கா மாயாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அதனாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க, அதனால 2 பேரையுமே கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தானே நீ உன் பொண்ணு ஜாருவை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச. உன்னோட அந்த கெட்ட எண்ணத்தினாலதான் அந்த கல்யாணமே நடக்கல அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் அமைதியா நிக்கிறாரு. அப்ப ஜானகி நேரா அந்த புவனேஸ்வரிய பார்த்து, புவனேஸ்வரி, என் குடும்பத்தை சுக்குநூறா உடைக்கணும் அப்படின்னு தானேடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நீ நினைச்சது கண்டிப்பா நடக்காதுரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவை பார்த்து, வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட பசுபதி நேரா புவனேஸ்வரி கிட்ட, ஏமா அவகிட்ட போயிட்டு கார்த்தி உயிரோட இருக்கிறத சொன்ன அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான், ஆனா என்ன நடந்தாலும் சரி கார்த்திக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, கார்த்தி இருக்கிற இடத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா வீட்டுக்கு வெளியில வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. அம்மாவும் மாயாவும் எங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. அதே நேரத்துல நம்ம ஜானகியும் மாயாவும் வராங்க. தனா நேரா ஜானகிய பார்த்து, அம்மா எங்கம்மா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்லம்மா பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தம்மா அப்படின்னு. தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, தனா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறேன் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சொல்லுமா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, வீட்டுல நடக்கிற பிரச்சனை ஓரமா இருக்கட்டும், கதிர் தப்பு பண்ணல அப்படிங்கிறத நீ நம்புறியல்ல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமாம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அப்ப நீ கதிர் கூட சேர்ந்து வாழ்றியல்ல, கதிரை புருஷனா ஏத்துக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும், அதாம்மா என்னோட ஆசை அப்படின்னு. ஆனா நம்ம தனா நேரா ஜானகியை பார்த்து, அம்மா அப்பா என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, கண்டிப்பா அப்பாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. இங்க பாருங்கம்மா, அப்பாவா என்னை கதிர் கூட சேர்த்து வச்சா மட்டும்தான் நான் வாழ்வேன். அவரோட முடிவுக்கு நான் என்னைக்கே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேம்மா. என்னை மன்னிச்சிடுங்க. கதிர் மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தான். ஆனா என்னால அப்பா பேச்ச மீற முடியாது அப்படின்னு சொல்ல. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமதனா, கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கதிரை மருமகனா ஏத்துப்பாரு அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அது நடக்காது போலமா, வர வர கதிருக்கு கெட்ட பேரு தாமா கிடைக்குது அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, தனா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், பயப்பட மாட்டியே அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சொல்லுமா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, கதிர் மேல இப்போதைக்கு உங்க அப்பா ஒரு தப்பான அபிப்பிராயத்தோட தானே இருக்காரு. அவன் தான் கார்த்தியை கொண்டு இருப்பான் அப்படின்னு. ஆனா கார்த்தி சாகலம்மா அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப தனா சொல்றாங்க, என்னம்மா சொல்றீங்க, அப்ப அன்னைக்கு புதைச்ச இடத்துல இருந்து எடுத்தது யாருமா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அது கார்த்தியே இல்ல, அந்த புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் எல்லாருமே சேர்ந்து நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக போட்ட திட்டம் தான் இது. நம்ம தெரியாம இருந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவுக்கு செம்ம அதிர்ச்சி. என்னம்மா இப்படி சொல்றீங்க, கார்த்தி உயிரோட இருக்காரா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீ கவலைப்படாத, அவன் உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் கண்டிப்பா உன்னை எதுவும் பண்ண முடியாது, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஜானகி சொல்றாங்க, அந்த கார்த்தி உயிரோட இருக்கிறத மட்டும் நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் ஈஸியா உங்க அப்பா கதிரை உன் கூட சேர்த்து வச்சிருவாரு, நீயும் கதிரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மாயா சொல்றாங்க, இங்க பாருதுனா,
அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு புவனேஸ்வரி அப்புறம் அந்த பசுபதியோட திட்டத்தை பெரியப்பாக்கு நிரூபிச்சு உன்னையும் தனாவையும் உன்னையும் கதிரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்றாங்க. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம கதிரை காமிக்கிறாங்க. கதிர் வந்துட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கமா மகாலிங்கம் வராரு கையில சாப்பாட்டோட. அப்ப நம்ம கதிர் மகாலிங்கத்தை பார்த்துட்டு, இவன் என்ன சாப்பாடு கொண்டு போறான், சம்பந்தமே இல்லாம இந்த தெருவுக்கு வந்திருக்கான், இவன் எதுக்கு இங்க வரணும் அப்படின்ட்டு நம்ம கதிர் நினைக்கிறாரு. ஒருவேளை கார்த்திக்ல சாப்பாடு எடுத்துட்டு போவானோ அப்படின்ட்டு நம்ம கதிர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. மகாலிங்கம் நேரா ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப கதிர் அந்த வீட்டை பார்த்துட்டு, ஒருவேளை இங்கதான் அந்த கார்த்திகை வச்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு கதிர் நேரா அந்த வீட்டுக்குள்ள உள்ள ஜன்னல் வழியா பாக்குறாரு. மகாலிங்கம் நேரா ரூமுக்குள்ள போயிட்டு கார்த்திகிட்ட அந்த சாப்பாடை கொடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க வந்ததை யாரும் பார்க்கல இல்ல அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, சேச்சா நான் வந்ததையெல்லாம் யாரும் பார்க்கல, உனக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தேன் சாப்பிடு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. இதை நம்ம கதிர் ஜன்னல் வழியா பாக்குறாரு. பார்த்துட்டு, அட பாவி, உயிரோட இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை விடக்கூடாது அப்படின்ட்டு கதிர் என்ன பண்றாருன்னா நேரா அந்த இன்ஸ்பெக்டர் குருவரனுக்கு ஃபோன் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் குருவரன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு, சார் அந்த கார்த்தி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்ற அட்ரஸ்க்கு இமிடியட்டா வாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, உண்மையாவா கதிர் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, சார் அவனை ஒரு ஓட்டு வீட்டுல பதுக்கி வச்சிருக்காங்க, அங்க அவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரனும் சரி கதிர் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் நேரா கதிர் சொன்ன அட்ரஸ்க்கு கிளம்புறாங்க. நம்ம கதிர் கார்த்திய பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜன்னல் வழியா. கார்த்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரோட ஃபோன் இருக்குல்ல, அது ரிங் ஆகுது. அப்ப நம்ம கார்த்தி டக்குன்னு யாரு அப்படின்னு பார்க்க, அப்ப கதிரை பார்த்ததோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண நம்ம கதிர் ஓடி போய் கார்த்தியை பிடிச்சுக்கிறாரு. டேய், செத்த மாதிரி நாடகம் போட்டிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அடிக்க ஆரம்பிக்க, அப்ப கார்த்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ரொம்ப ட்ரை பண்றாரு. அப்ப நம்ம கதிர் என்ன பண்றாருன்னா கார்த்தியை அடிக்க போகும் பொழுது கார்த்தி டக்குன்னு கதிரை பிடிச்சி வெட்டுக்கு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடுறாரு. கதவை சாத்திட்டு ஓடிடுறாரு. இன்னொரு பக்கம் கதிர் கதவை திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா திறக்க முடியல. வெளிப்பக்கமா அந்த கார்த்தி தாப்பா போட்டுட்டு ஓடிட்டாரு. அதே நேரத்துல வெளியில போலீஸோட சைலன் சத்தம் கேக்குது. நம்ம கார்த்தி ஓடி போய் சவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க குருவரன் வராரு. நேரா வீட்டு கதவை திறக்க, அப்ப கதிர் உள்ளார இருக்காரு. அப்ப குருவரன் கேக்குறாரு, கதிர் என்ன ஆச்சு அப்படின்னு. கதிர் சொல்றாரு, சார் அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன கதிர் சொல்றீங்க, இப்படி கடைசி நேரத்துல தப்பிக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சார் நான் வந்ததோட ஃபோன் ரிங் ஆயிட்டு இது அவன் காதுல விழுந்துட்டு ஈஸியா அவன் தப்பிச்சு போயிட்டான், என்னை உள்ளார வச்சு லாக் பண்ணிட்டு அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, அப்ப அவன் கண்டிப்பா இந்த ஏரியாவில தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா சார், அதான் கார்த்தி உயிரோட இருக்கான, பெரியம்மாவை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம்ல அப்படின்னு. அதுக்கு குருவரன் சொல்றாரு, கதிர் சாட்சி தான் கதிர் ரொம்ப முக்கியம், சாட்சி இருந்தா மட்டும்தான் கதிர் நம்மளால நிரூபிக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்க, குருவரன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, இப்ப சுலபமா கண்டுபிடிச்சதுனால கண்டிப்பா அடுத்ததா கார்த்தியை ஈஸியா ஒளிச்சு வச்சிருவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனர்சி பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி அந்த மகாலிங்கத்துக்கிட்ட அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வச்சிருப்பான், அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மகாலிங்க கேக்குறாரு. அவனை அவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒரு 4 பேரை ரெடி பண்ணி அவனை காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட அந்த
மகாலிங்கமும் அப்படியா, இதனால எந்த பிரச்சனையும் வராதே, உங்க அப்பா அத்தையும் உங்க அப்பாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அவங்கெல்லாம் எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க 4 பேரை ரெடி பண்ணி அவங்கள காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மகாலிங்கமும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா நம்ம கதிர் நேரா வீட்டுக்கு போக, மாயா நேரா கதிரை பார்த்து, கதிர் என்னாச்சு, ஏதோ அர்ஜுனன்னு சொல்லிட்டு கால் பண்ண அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா அந்த கார்த்தி இருக்கிற இடத்த கடைசி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அந்த கார்த்தி என்னை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன கதிர் சொல்ற அப்படின்னு கதிர் சொல்றாரு, ஆமா, இத்தனை நாளும் அந்த மகாலிங்கம் இருக்கான் பாரு, அவனோட ஃப்ரெண்டு வீட்டில தான் அந்த கார்த்தியை வச்சிருந்திருக்காங்க. அந்த கார்த்தியை வந்துட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக மகாலிங்கம் போனாரு. அப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா, அப்ப வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கார்த்தி ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சரியான ஆளு மாயா, அவன் வந்துட்டு சுலபமா சிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை போல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கதிர் சொல்றாரு. நானும் இன்ஸ்பெக்டர் குருவரனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்க அப்படின்னு சொன்னேன், அவரும் உடனே வந்தாரு. ஆனா அதுக்குள்ளேயும் இந்த கார்த்தி என்ன ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு ஓடிட்டான் மாயா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆகிருச்சே கதிர் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, ஆனா ஏதோ அவங்க பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், அவங்க ரொம்ப பெரிய பிளான் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா பொய் ரொம்ப நாள் ஒளிஞ்சிருக்காது மாயா, நீ கவலைப்படாத, அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட ரொம்ப சூப்பரா கொண்டு போறாங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எபிசோடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னா, நம்ம தனா கிட்ட ஜானகி உண்மையை சொன்னாங்கல்ல, அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. அதை கேட்டதோட நம்ம தனா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஏன்னா அந்த கார்த்தி கிட்ட தனாவோட ஒரு வீடியோ இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தனாவுக்கு தெரியும். இதனால கார்த்தி வேற ஏதாவது தனாவை மிரட்டுறதுக்கு செய்வானோ அப்படின்னு நம்ம தனாவுக்கு கொஞ்சம் பயம். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம தனா வந்து கார்த்தியால ஒரு பிரச்சனைய சமாளிக்க போறாங்க. என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.